52 சித்தர்களோட பிடிமண்ணை எடுத்துட்டு வந்து ஒரு காசி விஸ்வநாதரை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நிசப்தமா இருக்குது அப்படின்றத இங்க வந்து நீங்க பார்க்கும்போது தான் தெரியும். அதே மாதிரி இந்த இடம் எவ்வளவு குளிர்ச்சியா, வெளியே அவ்வளவு வெயில் அடிக்குது, இந்த இடம் எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னா நீங்க இங்க வரும்போது மட்டும்தான் தெரியும். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 4000 கிலோ தற்பை புல்லால வேயப்பட்ட ஒரு மிகப்பெரிய குடிலுங்க. இதை வந்து சித்தர் குடில் அப்படின்னு அழைக்கிறாங்க. சுத்தி பாத்தீங்கன்னா நம்ம மூங்கில் மரத்தால செய்யப்பட்ட குடில் இது. இதுல வந்து 52 சித்தர்களோட பிடிமண்ணை எடுத்துட்டு வந்து இங்க வந்து காசி விஸ்வநாதரை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல உட்காந்து நாம வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம தியானம் பண்ணோம்னா அவ்வளவு மன அமைதி கிடைக்குதுங்க. இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம விருதுநகர்ல இருந்து நீங்க மல்லாங்கிணறு செல்லும் சாலையில பாத்தீங்கன்னா உங்களோட இடது பக்கம் ராஜராஜ லிங்கேஸ்வரர் கோவில் அப்படின்னு போட்டாலே வந்துருங்க. அது பக்கத்திலே பாத்தீங்கன்னா இந்த சித்தர் குடில் அமைச்சிருக்காங்க. ரொம்பவும் சிறப்பானதுங்க. பெரிதளவுல விருதுநகர் மாவட்டத்துல யாருக்கும் தெரியாத ஒரு தலமா இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வந்துகிட்டு இருக்குதுங்க. முடிந்த அளவு இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. நீங்க மன அமைதி வேணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு நிச்சயம் வாங்க. நீங்க பார்த்த இந்த சிறப்பம்சத்தை வெளி உலகத்துக்கு ஷேர் பண்ணி விருதுநகர் மாவட்டத்துல இப்படி ஒரு இடம் இருக்கு அப்படின்றத தெரியப்படுத்துங்க.